ஐயா இமானுவேல் சேகரனார முத்துராமலிங்க தேவரையாவை போட்டாரு. நாங்க எஃப்ஐஆர் போடல. இங்க ஜாதி பிரச்சனை பண்ணணுமா மத பிரச்சனை பண்ணமாண்டு நாங்க தான் முடிவு பண்ணணும். மக்கா வெளியில புக்கிற பூலாம் ஒண்ணுதேன். ஆனா போய் சேரடா வேற வேற. இங்க தேவேந்திர வேளாளர் நாடாரு கோணாருன்னு எல்லாரும் அண்ணன் தம்பி ஒத்துமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஆளுகளால தான் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தா எங்களுக்குள்ள பிரிவினை வந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ. போ போ போ. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, கந்தர்மலை திரைப்படத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனார் ஐயா ஒருமையில் பேசியிருக்காங்க. அதோட காட்சியில் முன்னாடி இமானுவேல் சேகரன் சொன்ன விஷயத்தில் முன்னாடி ஐயான்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதற்கு முன்னாடி நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற நபர்கள் சமூக தளங்களை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதன் எதிரொலியாக அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஐயா என்ற வார்த்தை சேர்த்து தான் தம்பி வரும், உன்னோட கோரிக்கையும் இந்த மக்களோடைய கோரிக்கையும் ஏற்று நான் மாற்ற சொல்லிடுறேன்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு அண்ணன் திருமாரஞ்சி. ஐயா இமானுவேல் சேகரனார முத்துராமலிங்க தேவரையாவை போட்டாரு. நாங்க எஃப்ஐஆர் போடல. இங்க ஜாதி பிரச்சனை பண்ணணுமா மத பிரச்சனை பண்ணமாண்டு நாங்க தான் முடிவு பண்ணணும். அந்த கந்தன்மலை திரைப்படம் 19ஆம் தேதி அதாவது திரையரங்குகளில் வெளியிடலை, தாமரை டிவியில் தான் வெளியிட்டிருந்தாங்க. யூடியூப் சேனலில் வந்திருந்தது. எதனால் அந்த இதில் வந்திருக்கு அப்படின்னா, திரையரங்கில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக தானே, அதனால் திரையரங்கில் அலோவ் பண்ணலை அப்படின்றனால அவங்க யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சொன்ன மாதிரியே அந்த காட்சியில் மாற்றிருக்காங்க. அதே போல் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்தது. ஏன்னா நிறையா ஒரு சில காட்சியெலாம் எடுக்கப்பட்டிருக்குது, ஒரு சில வார்த்தையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ யூடியூப்பில் வருதுங்கிறனால அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வெளிப்படையாகவே அந்த பேசியே போட்டிருந்துக்கலாம். திரையரங்கு அப்படின்னா சென்சார் போர்டு அது இதுன்றனால இந்த காட்சியெல்லாம் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, யூடியூப்பில் தானே வெளியிடுறாங்க, அதனால் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியே வெளியிட்டிருக்கலாம். ஏன் அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதில் என்ன அதோட கதைக்களம் பெருசாக இந்த திரைப்படத்தில் கதைக்களம் ஒன்றும் இல்லை. ஏன்னா படமே கொஞ்சம் கொலாப்ஸான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலுக்கும் அதோட கண்டென்ட்டுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்தில் இந்த திராவிடம் எந்தளவுக்கு செய்யுது அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த படம் சொல்லணும். இதில் குறிப்பாக திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு சில மறைமுகமான பேச்சுகள், அதாவது அடங்கமுறை அத்துமீறலாம் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க பாண்டியம்மா கேரக்டரில் சொன்னது. அதே போல் அந்த இதில் உள்ளவர் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு போலீஸாக நடித்தவர் பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு சாதமாக இருக்கிற மாதிரி திராவிடத்துக்கு இதில் இங்கே கலவரம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை நிறையா அதில் கோர்வையாக கொண்டு வந்திருந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த படத்தில் அதாவது நம்ம வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஐயா இமானுவேல் சேகரனார் ஒருமையில் இருக்கக்கூடாது, அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னோம். ஸோ சொன்ன வாக்குறுதி காப்பாற்றிருக்காங்க அந்த திரைப்படக்குழு, அதாவது கந்தன்மலை திரைப்படக்குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்கு. அதே போல் இதை முன்னெடுத்த இதை பரிந்துரை செய்கிறதுக்கு பேசிய அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் எந்த தலைவர்களை பற்றியும் சிறுமை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடாது. எல்லா தலைவர்களுமே தலைவர்கள் என்னன்னா எல்லாருமே போற்றப்படக்கூடிய தலைவர்கள் தான். அப்படினால அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் அந்த இறந்த தலைவர்கள் மதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களும் நம்ம கண்டனம் எழுப்பியிருந்தோம், நம்மளும் அதை எழுப்பியிருந்தோம். ஸோ அதுக்கான எதிரொலியாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த படம் 19 இல்லை சேர்ந்த படத்தையும் முழுமையாக பார்த்துட்டேன். ஏன்னா எல்லோ டிவின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் படம் ஃபுல்லாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் கதைக்களம் என்பது பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த உடுமலைப்பேட்டை சங்கர் விஷயமாக தான் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான், அதாவது அந்த டைலாக்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. அதில் கூட முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் பேசும்போது அது என்னடா அப்படி ஈரங்கட்ட பயில இல்லை அப்படின்ற திருமாரஞ்சி ஒரு டைலாக் இருக்கும். அதில் நானும் முதல்ல பார்க்கும்போது ஏதோ வேறு மாதிரி சொல்லுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருந்தது. ஆனால் பெத்த பொண்ணையே சொத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் அப்படியோடு ஈனப்பயில இல்லை அப்படின்னா இது யார் அப்படின்றத நம்ம சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரியாரை தான் மென்ஷன் பண்ணி அந்த வார்த்தையை திருமாரஞ்சினுக்கு இந்த டைலாக் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரியான நமக்கே கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறம் அதை உள்நோக்கி பார்க்கும்போது அப்போ இவரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நான் பார்க்கும்போது இந்த பாண்டியம்மா கேரக்டர் அப்படின்னு போகும்போது நம்ம விசாரித்தோம்,
விசாரிக்கும் போது அங்கே வந்து ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து சொல்கிறாங்க. திருப்பரங்குன்ற பகுதியில் ஒரு கட்சியை சார்ந்த பெண்ணு சொல்கிறாங்க. அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கட்சி பேர் நம்ம சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், முழுக்க முழுக்க திமுக, விசிக, இந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கும். முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது இந்து அறநிலைத்துறை அப்படின்னு கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு இஸ்லாமியருக்கோ அதை வந்து கொண்டு வரல, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, இதை மட்டும் எப்படி கொண்டு வரீங்க? அந்த கோயிலை பேரை சொல்லி எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு சேகர் பாபு கேரக்டராக வைக்காமல் வேற ஒரு அதுக்கு தான் பாண்டியம்மா கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெண்மணி கேரக்டரை கொடுத்ததுக்கு சேகர் பாபு போன்று ஒரு தோற்றத்தில் வேறு யாராவது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா படம் இங்கே விட்டு அங்கே விட்டு தாவுது. அதாவது ஒரு சாதி விட்டு சாதி வந்து ஒரு பெண் வந்து விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பசங்க எல்லாத்தையுமே வந்து கஞ்சாவை கொடுத்து தான் அந்த பசங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அந்த திருப்பரங்குன்ற பகுதி அப்படின்னோட வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர் அப்படி தான் மென்ஷன் பண்ணியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து தொடர்பு கொண்டு கேட்டோம். கேட்கும்போது தம்பி அந்த விஷயம் கிடையாது, இது வேற ஒரு கட்சி வேற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, அது உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை நான் டச் பண்ணவே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து நமக்கு வந்து சொன்னாங்க. சரிங்களா? இது போகிறதுக்கு அந்த பையன் திரும்பிட்டு, அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வேணாம் அப்படின்ற பையன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜோடைய கொலை வழக்குன்ற மாதிரி அந்த கொலையை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது கொன்று ரயில்வே தண்டவாளத்தில் போடுற மாதிரியான சீன். ஏன்னா இங்கேருந்து ஏன் திடீர்னு அங்கிட்டு ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னு தெரில. படமே ஒரு கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எப்படி சொன்ன ஒரு கோர்வையாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தொடர்புடைய படமாக அது வந்து இல்லை. அது மிங்கிள் பண்ணி அந்த கோயிலே காட்டுற மாதிரி இருக்குது. அதாவது கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு படம் அப்படின்னா ஒரு கதாநாயகன் கதாநாயகி நகைச்சுவை அது இது அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு அரசியல் படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து யாரை சாடியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். முழுக்க திமுகவை சாடித்தான் அந்த படம் வந்து அமையப்பட்டிருக்குது. ஸோ அந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து இது இருந்தோம். அதே போல் வந்து இங்கே நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா சமூக பேரையும் வந்து மரியாதைக்குரிய தான் சொல்லியிருக்காரு. தேவேந்திர வேளாறு, தேவர், நாடார், செட்டியார், பிள்ளைமாரு, கோனார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லித்தான் அதையும் பண்ணியிருக்காங்க. அந்த இதையும் வச்சுருக்காங்க. உங்களை மாதிரி ஆட்களால் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதாபாத்திரம் அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இமானுவேல் சேனாரை படுகொலை செஞ்சதுன்னா ஐயா முத்துராமதேவரா நாங்கள் எஃப்ஐஆர் போடல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த எதிர்ப்பின் மத்தியில் இப்போ வந்து ஐயா இமானுவேல் சேனாரை படுகொலை செஞ்ச ஐயா முத்துராமதேவரா நாங்கள் வழக்கு போடலையா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். கடைசியில் அந்த போலீஸ் அதிகாரியை வந்து வெட்டி கொள்றதோட அந்த முடிகிற மாதிரி 1 மணி நேரம் 8 நிமிஷமே நம்ம நினைக்கிறேன் அந்த படம். ஸோ அதுக்குள்ளேயே அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளவோ இன்னும் திராவிடத்தை தாக்கி அப்படின்னா ஏன்னா ஓடிபியில் இதில் யூடியூப்பில் தான் போட்டிருக்காங்க. திரையரங்கு வரப்போகுது, ஏதோ மிகப்பெரிய ஒரு அதிர்வாகுமோ அப்படிங்கும்போது இருக்கும்போது எந்த திரையரங்குமே வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா அவங்க கைவசம் தானே இருக்குது. அப்படின்னால வந்து எங்கேயும் வெளியிடக்கூடாது அப்படின்றனால ஸோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க. திரைத்துறைனா ஒரு இதுக்குள்ள வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் திரையில் வெளியிடாமல் தாமரை டிவி அப்படின்றதான் 19 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தையும் நமக்கு லிங்க் அனுப்பிச்சாங்க, நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு கோர்வையான கதைக்களம் இல்லாமல் கொலாப்ஸான ஒரு கதைக்களமாக இருக்குது. ஆனால் முழுக்க திராவிடத்தை எதிர்த்ததற்கான படம் தான். ஸோ நம்ம அந்த திரைப்படக்குழுவிட்ட வச்ச கோரிக்கையை சரி செஞ்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அந்த சீன்ஸ்லாம் முன்னாடியே போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் வந்து உண்மையிலே நம்ம மக்கள் ஒற்றுமையாக சமூக வலைத்தளங்களில் நம்மளோட கண்டனங்களை நாகரிகமான முறையில் கருத்தியல் ரீதியாக நம்ம முன்னிச்சோம். அதனுடைய வெற்றியாக இந்த திரைப்படத்தில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலங்களும் வரக்கூடிய காலங்களில் வந்து நம் சமூகத்திற்கு ஒரு எதிரான விஷயம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து சமூக வலைத்தளங்களில் நம்ம இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட கண்டனக்குரல் வந்து எழுப்பணும். அப்படி தான் இந்த ஜூனியர் விகடனில் எல்லா சமூக ஜாதி பேரையும் குறிப்பிடும்போது குறிப்பாக தேவேந்திரோட வேளாளர் மட்டும் பட்டியல்னு குறிப்பிட்டாங்க. பார்த்தாக்க இன்னொன்று ஏதோ ஒரு தவறான செய்தி போட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது வரட்டும். ஏன்னா கடுமையான எதிர்ப்பில் கடுமையான கண்டனங்களை நம்ம எப்படி தெரிவிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரியாமல் இருக்கோம். அதே போல் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கும் நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து முன்னெடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் சுயசாதி பற்றியும் பிரசாதி நடப்பேன் தொடர்ந்து சொல்லிட்டு மீனவதற்கான சந்திக்கிறேன். நன்றி.